வணக்கம். நான் அசோக் ஃப்ரம் ஜைனட். பாண்டிச்சேரி அவங்களோட ஸ்டேட் கோட்டாக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம கேரளாவும், கர்நாடகாவும் பார்த்தோம். நீங்க பாண்டிச்சேரி சேர்ந்தவங்களா இருக்கிறீங்க. இல்ல நீங்க தமிழ்நாடு கேண்டிடேட் பாண்டிச்சேரிக்கு அப்ளை பண்றீங்க. இல்ல எந்த ஸ்டேட் கேண்டிடேட்டா இருந்தீங்கனாலும் பாண்டிச்சேரிக்கு அப்ளை பண்றீங்கன்னா, இந்த டெமோ வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்கேஸ் நீங்க இந்த வீடியோவ இங்கிலீஷ்ல கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, ஆட்டோ டப்பிங் ஆப்ஷன்ஸ சேஞ்ச் பண்ணி தமிழ்ல கேளுங்க. இது ஒரு தமிழ்ல சொல்ற வீடியோ. இன்கேஸ் உங்களுக்கு தமிழ் இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தமிழ், then we have also done a video on Pondicherry registration in our NEET UG channel, which is in English. You can also look at that channel. This is a Tamil channel. Now, a Pondicherry state quota. Who will apply for Pondicherry state quota? We've already explained in our open states. நம்ம ஓப்பன் ஸ்டேட்ஸ் பற்றின ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா? அந்த ஓப்பன் ஸ்டேட் ரேங்க்ஸில் பாண்டிச்சேரி யார் எலிஜிபிள் அப்படிங்கிறது போட்டிருந்தோம். தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் நீங்கள் பாண்டிச்சேரி ரெசிடென்ட்டே இல்லை அப்படின்னாலும் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸில் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். 50% மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் என்ஆர்ஐ போக மீதி இருக்கிற சீட்ஸ் இதெல்லாம் ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸ். பாண்டிச்சேரி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டி, மணக்குள விநாயகன் 3 இன்ஸ்டியூட்ஸ் இருக்கும். இதில் அந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லாம் எங்கே போச்சுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீம்டு யூனிவர்சிட்டிஸ் நமக்கு தெரிஞ்ச மகாத்மா காந்தி எங்கே போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆறுபடை வீடு எல்லாமே ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் தான் வரும். அது டீம்டாக இருக்கிறதுனால டீம்டு வர்சஸ் ப்ரைவேட்டுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பாண்டிச்சேரி அப்ளிகேஷன் டெமோக்கு போயிடலாம். நம்ம ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு எந்த கேட்டகரி ரிலவெண்ட்டோ அதை பார்த்துக்கோங்க. பாண்டிச்சேரி ரெசிடென்ட்ஸுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். பட் ஸ்டில் நீங்கள் அதர் ஸ்டேட்னு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, தமிழ்நாடு நேட்டிவாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. எலிஜிபிலிட்டியும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்போ நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் பாண்டிச்சேரி ரெசிடென்ட் இல்லை அப்படின்னா. ஃபர்ஸ்ட் வெப்சைட் லிங்க் சென்டாக் புதுச்சேரி வெப்சைட்டுக்கு போங்க. சென்டாக் புதுச்சேரி தான் நம்மளோட வெப்சைட். இங்கே தான் யூஜி நீட்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா நோட்டீஸ், எல்லா ப்ரெஸ் லிஸ்ட் எல்லாமே இங்கே வந்துடும். உங்களுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இனி இந்த என்டையர் கவுன்சிலிங்க்கு பாண்டிச்சேரிக்கு இங்கே தான் இருக்க போகுது. அதில் அப்ளிகேஷனுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா இங்கே இன்ஃபர்மேஷன் ப்ரோஷர் பார்த்துக்கலாம். அப்ளிகேஷனுக்கு போகணுன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இந்த யூஜி நீட்டுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேஷ்போர்டுக்கு எடுத்துகிட்டு போவோம். இதுதான் உங்களோட அப்ளிகேஷனுக்கான லிங்க். இல்லை நம்ம இங்கே ஏற்கனவே டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுத்துருக்கிற லிங்க் இந்த ரெண்டையுமே பார்த்து கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அப்ளிகேஷன் நேற்றுக்கு ஓப்பன் அப் ஆகிருக்குது. லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் வந்து 6th ஆகஸ்ட் தான். அவசரப்பட்டு எந்த அப்ளிகேஷனையும் சப்மிட் பண்ண வேண்டாம். முதல் நாள் நைட்டு 10 நிமிஷத்தில் ஒரு வீடியோவை பார்த்துட்டு 5 நிமிஷத்தில் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறது அட்வைசபிளே கிடையாது. ஒரு 2 days வெயிட் பண்ணி எல்லா அப்ளிகேஷனையும் சப்மிட் பண்ணுங்கள். எந்தெந்த பிரச்சனை இருந்துச்சுனாலும் எல்லாரும் உங்களுக்கு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் இருக்கு, 3 நாள் இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே இல்லை. ஸோ நாங்கள் இது வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒரு 2 days 1 day வெயிட் பண்ணால் கூட பிரச்சனை இல்லை. பட் டாக்குமெண்ட்ஸ் என்ன தேவைங்கிறத ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அப்ளிகேஷனை ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணிவிட்டு கடைசி சப்மிஷனுக்கு ஒரு 1 டேயாவது வெயிட் பண்ணுங்கள். காமாக சப்மிட் பண்ணுங்கள். எந்த அப்ளிகேஷனாலும் உங்களோட ரேங்க் பொறுத்து தான் டிசிஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுனால ஒரு அட்வான்டேஜ் இல்லை. கூலாக ஹேண்டில் பண்ணுங்கள். வந்த உடனே அடுத்த செகண்டில் இது வந்துடுச்சு, ஏன் இன்னும் யாரும் இது பண்ணல, டெமோ பண்ணல அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கவே செய்யாதீங்க. எந்த யூடியூப் வீடியோவில் ஃபஸ்ட்டு டெமோ பண்ணுறோங்கிறது முக்கியம் கிடையாது. கரெக்டாக இஷ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு புது அப்ளிகேஷனுக்கும் பழைய அப்ளிகேஷனுக்கும் சேஞ்ச் இருக்காங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா அது ஆல்வேஸ் பெட்டர். கவர்மெண்ட் கோட்டாக்கு 1000 rupees இல்லை 500 rupees ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. நீங்கள் அவங்க கவர்மெண்ட் கோட்டா மட்டும்தான் அப்ளை பண்ணுறீங்கன்னா பாண்டிச்சேரி ரெசிடென்ட்டாக இருந்தீங்கன்னா 1000 இல்லை 500 உங்கள் கேட்டகரியை பொறுத்து. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 2000 rupees ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. அண்ட் என்ஆர்ஐ ஸ்பான்சர்ட், ஓசிஏ ஸ்பான்சர்ட் ஃபாரின் நேஷனல்னா 5000 rupees ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. ஸோ நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த கேண்டிடேட் கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணுறீங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணுறீங்க, என்ஆர்ஐக்கும் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 5000 தான் ஃபீ. இன்கேஸ் நீங்கள் பாண்டிச்சேரியை சேர்ந்த கேண்டிடேட் 3மே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னு வச்சுப்போமே, தென் 5000 தான். நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த கேண்டிடேட் உங்களை யாராவது ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா என்ஆர்ஐக்கு அது மட்டும் அப்ளை பண்ணுறதுனாலும் 5000 rupees தான். இப்போ எலிஜிபிலிட்டி கவர்மெண்ட் கோட்டா ரெசிடென்ட்ஸ் ஆஃப் புதுச்சேரிக்கு மட்டும்தான் எலிஜிபிள். அதே கவர்மெண்ட் கோட்டா ரெசிடென்ட் ஆஃப் புதுச்சேரிக்கு மட்டும்தான் எலிஜிபிள்னா யார் ரெசிடென்ட் ஆஃப் புதுச்சேரின்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும் இல்லையா? நான் இப்போ புதுச்சேரியில் தான் ரிசைட் பண்ணிட்டு இருக்கேன், 2 வருஷமாக இருந்துட்டு இருக்கேன், விழுப்புரத்தில் சேர்ந்தவங்க பக்கத்தில் தான் இருக்குங்கிறதுனால அங்கே ஸ்டே பண்ணிட்டு இருக்கேன், நான் எலிஜிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. அதுக்கான கிளியர் கிரைட்டீரியா அவங்க ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. கிரைட்டீரியா என்ன அப்படின்னா, பாண்டிச்சேரியில் நீங்கள் இந்தியன் நேஷனலாக இருக்கணும் ஃபஸ்ட்டு, ஃபாரின் நேஷனலாக இருக்கக்கூடாது. பாண்டிச்சேரியில் உங்களோட மதரோ ஃபாதரோ இல்லை நீங்களோ 5 வருஷம் கண்டினியூஸாக ரிசைட் பண்ணியிருக்கணும். போன 5 வருஷம் அப்ளிகேஷன் ஃபார்ம் போடுற டேட்லேருந்து போன 5 வருஷம். இல்லை நீங்கள் எஸ்எஸ்எல்சி ஆர் ஹெச்எஸ்சி ஆர் எனி பப்ளிக் எக்ஸாமினேஷன் பாண்டிச்சேரியில் பாஸ் பண்ணி கடந்த 5 வருஷம் 12th விச் இஸ் பேசிக்லி சிமிலர் தான். 8th to 12th நீங்கள் வந்து பாண்டிச்சேரியிலே படிச்சிருக்கீங்க, ஹாஸ்டலில் இல்லாமல் பாண்டிச்சேரியில் படிச்சிருக்கீங்க, அங்கேயே ஸ்டே பண்ணியிருக்கீங்கன்னா நீங்களும் எலிஜிபிள். 5 years படிச்சிருக்கீங்க அப்படின்னா. சில்ட்ரன் ஆஃப் நேட்டிவ்ஸ் ஆஃப் புதுச்சேரி, நீங்கள் உங்கள் பேரண்ட் வந்து புதுச்சேரியோட நேட்டிவ், அவங்க அங்கே தான் பிறந்திருக்காங்க, அவங்களுக்கான நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே உங்களால் வாங்க முடியும். அவங்க ஹோம் டவுன் இருக்குங்கிறது ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், உங்கள் டிபார்ட்மெண்ட் அவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்களோ எந்த இதில் இருந்தாலும் ஆர்கனைசேஷனில்
அங்கே கிளியராக பாண்டிச்சேரின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களும் எலிஜிபிள். அண்ட் டிஃபென்ஸ் பர்சனலோட பர்சன்ஸோ இல்லை பாண்டிச்சேரி கவர்மெண்ட் யூனியன் டெரிட்டரியோட பர்சனலோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் டிஃபென்ஸோ பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் ஐஓசி அந்த மாதிரி அங்கேயாவது ஒர்க் பண்ணுறாங்க, ஸ்டீல் அத்தாரிட்டிஸ் அதெல்லாம் இருக்காங்க, பாண்டிச்சேரியில் இருக்காங்க. பட் ஒர்க் நடந்தப்போ ஒர்க்கில் இருந்தப்போவே சர்வீஸில் இருந்தப்போவே அவங்க இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட சில்ட்ரனும் எலிஜிபிள். ஃப்ரெஞ்ச் நேஷனல்ஸ் பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க எலிஜிபிள். ஃப்ரெஞ்ச் நேஷனல்ஸ் வந்து ட்ரீட்டி ஆஃப் செஷன் படி எலிஜிபிள். என்ஆர்ஐ சீட்ஸ்க்கு எலிஜிபிள் கிடையாது அண்ட் ரிசர்வேஷன் அவங்களுக்கு கிடையாது. ஃப்ரெஞ்ச் நேஷனல்ஸ் ஃப்ரம் பாண்டிச்சேரி. அண்ட் உங்களோட பேரண்ட்ஸ் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் டிஃபென்ஸ் பர்சனல் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் இல்லை பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் இது எதுலையாவது இருக்காங்க. பாண்டிச்சேரியில் 3 வருஷம் லாஸ்ட் 3 இயர்ஸ் சர்வ் பண்ணியிருக்காங்க. பாண்டிச்சேரியில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி கவர்மெண்ட் எதுனாலும் ஓகே அதில் சர்வ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் லாஸ்ட் 2 இயர்ஸ் 11th 12th இல்லை ஹெச்எஸ்சி கோர்ஸ் அங்கே படிச்சுட்டு லாஸ்ட் 2 இயர்ஸ் பாண்டிச்சேரியில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் எலிஜிபிள். ஸோ இதுதான் பாண்டிச்சேரி ரெசிடென்ட்டுக்கான கிரைட்டீரியா. இது இல்லைனா பாண்டிச்சேரி ரெசிடென்ட் கிடையாது. இதை விட ஒரு முக்கியமான விஷயம், லெட்டஸே நீங்கள் தமிழ்நாட்டில் பார்ன் இல்லை கேரளாவில் பார்ன், உங்கள் பை பர்த் 2 ஸ்டேட்லையுமே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் நேட்டிவிட்டிக்கு. தமிழ்நாட்டில் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கீங்க இல்லை கேரளாவில் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா பாண்டிச்சேரி கிளியராக ஒரு டியூவல் நேட்டிவிட்டி கிளாஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் இன்னொரு ஸ்டேட்டில் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸுக்கு எய்தர் பை ரெசிடென்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக இத்தனை வருஷம் ரிசைட் பண்ணியிருக்கீங்க, 5 வருஷம் ரிசைட் பண்ணியிருக்கீங்கிறத வச்சு இன்னொரு ஸ்டேட்லேயோ இல்லை என்னோட ஆன்செஸ்ட்ரல் ஒரிஜின் என்னோட பேரண்ட்ஸ் அங்கே நேட்டிவாக இருக்காங்கிறத வச்சோ இல்லை பை பர்த் எடுத்துருக்காங்களோ உங்களோட பர்த் வச்சோ நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் கண்டினியூஸ் ரெசிடென்ஸோ ஆன்செஸ்ட்ரல் ஒரிஜினோ பர்த் வச்சு கவர்மெண்ட் கோட்டாவில் சீட் வாங்கியிருக்கீங்கன்னா பாண்டிச்சேரியில் இந்த கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ண முடியாது. டியூவல் நேட்டிவிட்டி கிளாஸ் அப்ளை ஆகும். பாண்டிச்சேரி கேண்டிடேட்ஸ் ரொம்ப ஷ்ரூட். எல்லா வருஷமுமே தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் 2லையும் அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் எடுத்து டிஎம்இக்கும் அனுப்புவாங்க, பாண்டிச்சேரிக்கு அனுப்புவாங்க, ஆக்ஷன் எடுக்க வச்சுருவாங்க. எதுலேருந்து அவங்க உங்களை தூக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுலேருந்து அவங்க கண்டிப்பாக எடுத்துருவாங்க. கிளியராக எல்லா வருஷமும் ஒரு கேஸாவது நடந்துட்டு இருக்குது. கேரளா பாண்டிச்சேரி கேசஸ் இருக்குது, தமிழ்நாடு பாண்டிச்சேரி கேசஸ் இருக்குது. ஆல் இண்டியாவில் ஜிப்மரில் அலாட் ஆனவங்களுக்கும் தமிழ்நாட்டில் நேட்டிவ்னு சொல்லியிருக்காங்க, பாண்டிச்சேரி டொமிசைல் அங்கே கிளைம் பண்ணியிருக்காங்கன்னு கேசஸ் இருக்குது. ஸோ வெரி கிளியராக நீங்கள் அதை பண்ணாதீங்க. யூஸ்வலாக நிறைய பேர் பண்ணுவாங்க, அது கிளியராக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இவ்வளோத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் பாண்டிச்சேரி ரெசிடென்ஸுக்காக மட்டும். பட் ஸ்டில் ஒரு கிளாரிட்டிக்காக ரெசிடென்ட் ஆஃப் பாண்டிச்சேரியாக இருந்தீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸோட அதை அப்ளை பண்ணலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எல்லா கேண்டிடேட்ஸ் அக்ராஸ் இந்தியாவும் எலிஜிபிள் தான். நம்ம ஓப்பன் சீட்ஸ் வீடியோவில் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிப்போம். அண்ட் ஓசிஐ கேண்டிடேட்ஸ் நீங்கள் 4/3/2021 முன்னாடி ஓசிஐ கார்டு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஃபாரின் நேஷனலாக வரமாட்டீங்க, ஓசிஐ கேண்டிடேட்டாக வருவீங்க. நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் எலிஜிபிள். மைனாரிட்டி கேண்டிடேட்ஸ் இது ஒரே ஒரு மைனாரிட்டி தான், இப்போ கிறிஸ்டியன் மைனாரிட்டி கிடையாது. பிம்ஸில் இப்போ கிறிஸ்டியன் மைனாரிட்டி கிடையாது. தெலுங்கு மைனாரிட்டி இன் வெங்கடேஸ்வரா அந்த ஒரே ஒரு இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கு மைனாரிட்டி சீட்ஸ் அண்ட் பிடிஎஸ்ல இருக்கக்கூடிய சீட்ஸும் இதுக்கு ரெசிடென்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஆஃப் பாண்டிச்சேரி எலிஜிபிள். பாண்டிச்சேரி ரெசிடென்ட்டாக இருந்து நீங்கள் தெலுங்கு மைனாரிட்டி தெலுங்கு பேசுகிறவங்களா இருந்தீங்க மதர் டங் அப்படின்னா தென் நீங்கள் எலிஜிபிள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கு மைனாரிட்டி கேண்டிடேட்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு மட்டும்தான் எலிஜிபிள், இந்த கோட்டாக்கு எலிஜிபிள் கிடையாது. அக்ராஸ் இந்தியா எந்த கேண்டிடேட்டாக இருந்து என்ஆர்ஐயாக இருந்தீங்கனாலும் நீங்கள் என்ஆர்ஐ ஸ்பான்சர்ட், ஓசிஏ ஸ்பான்சர்ட் இல்லை ஃபாரின் நேஷனல் இதில் எந்த கேட்டகரிக்கும் எலிஜிபிள். தமிழ்நாட்டில் நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க என்ஆர்ஐக்கும் அப்ளை பண்ண முடியும். என்ஆர்ஐ ஸ்பான்சர்டாக நான் என்ஆர்ஐ இல்லை, என்னை யாராவது ஸ்பான்சர் பண்ணுறாங்க, என்னோட பேரண்ட்ஸோ இல்லை கிராண்ட்ஃபாதர் கிராண்ட்மதர் இல்லை ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேஷன்ஸ்னா பண்ண முடியும். மோட் ஆஃப் பேமெண்ட் கிரெடிட், டெபிட், நெட் பேங்கிங் அண்ட் யூபிஐ வழியாகவும் பே பண்ண முடியும். இப்போதைக்கு இந்த 5,000 rupeesக்கு மேலே பே பண்ண வேண்டியிருக்குது. 500,000 2,000 5,000 தான். ஸோ இதில் ஏதாவது ஒன்று கியூஆர் கோட் வச்சு கூட ஸ்கேன் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன ரிக்வயர்ட், இதில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. 10th 12th நீட் ஸ்கோர் கார்டு, டிசி, பர்த் சர்டிஃபிகேட் அண்ட் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் அது 2 எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவோம்னா இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் எல்லா டாக்குமெண்ட்ஸும் பிடிஎஃப்ல எடுங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் மட்டும் ஜேபெக்ல அப்லோட் பண்ணுங்கள். சைஸஸ் நம்ம அது வரும்போது சொல்லுவோம் என்ன சைஸ்னு சொல்லி. அண்ட் என்ஆர்ஐ ஸ்பான்சர்ட், ஓசிஏ ஸ்பான்சர்ட் ஃபாரின் நேஷனல்ஸ்லாம் என்ஆர்ஐ சீட்டுக்கு அப்ளை பண்ணுவாங்க இல்லையா, அப்படி அப்ளை பண்ணுறவங்க பாஸ்போர்ட், என்ஆர்ஐ சர்டிஃபிகேட், விசா சர்டிஃபிகேட் இல்லை சிட்டிசன்ஷிப் கார்டு, ஓசிஏ இன்னும் க்ரீன் கார்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் என்ஆர்ஐ ஸ்பான்சரோட ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட்டும் எம்பசி சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வச்சிருக்க வேண்டியிருக்கும். அப்ளிகேஷன் லிங்க் நீங்கள் டேரெக்டாக எங்கே போய்ட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இல்லை இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷனுக்குள்ளே போய்டும். ஸ்டார்ட் பண்ணுறது ரெஜிஸ்ட்ரேஷனில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு திருப்பி வந்து இங்கே லாகின் பண்ணுவோம். இதில் இமெயில் ஐடி வழியாக லாகின் பண்ணுறதுனால இமெயிலும் ஃபோன் நம்பர் இல்லை ஓடிபி வருங்கிறதுனால ஃபோன் நம்பரும் கிளியராக கொடுக்கணும். இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ், சிம்பிள் பேஜ். நம்ம யூசர் ஐடி ஜென்ரேட் பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட் என்டர் உங்களோட கேண்டிடேட் நேம், ஃபாதர்ஸ் நேம் ரெண்டுமே ஹெச்எஸ்சி மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி என்டர் பண்ணிங்கன்னா பெட்டர். ஹையர் செகண்டரி ஸ்கூல் 12th மார்க் ஷீட். இமெயில் ஐடி என்டர் பண்ணுங்கள், மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள், பாஸ்வேர்ட்ஸ் கொடுங்க. இமெயில் ஐடி மொபைல் நம்பர் என்டர் பண்ணும்போது மொபைல் நம்பராவது நான் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஓடிபி கேட்கும். அந்த மொபைலுக்கு வரலன்னா தப்புன்னு கண்டுபிடிச்சிருவேன். இமெயில் ஐடியை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இமெயில் ஐடி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதை தான் உங்கள் லாகினாக யூஸ் பண்ணுவீங்க. ஒன்ஸ் ஓடிபி வந்ததும் வெரிஃபை பண்ணுங்கள். வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் யுவர் ரெஜிஸ்டரிங் இந்த ஓடிபி வரும், வந்ததும் ரெஜிஸ்டர் பண்ணணும். யுவர் ரெஜிஸ்டர் டேட்டா ஹஸ் பீன் ஸ்டோர்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் ஓவர்.
உங்களோட லாகின் பேஜில் உங்கள் இமெயில் ஐடி வச்சு பாஸ்வேர்டு வச்சு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். வேறு யாராவது இமெயில் ஐடி சொல்ல கொடுக்காதீங்க. சஜஸ்ட் யுவர் ஓன் இமெயில் ஐடி அண்ட் 2 மொபைல் நம்பரையும் ரீசார்ஜ் பண்ணி கடைசி வரைக்கும் வச்சுக்கோங்க. அண்ட் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸ்டார்ட் ஆகும். ஒவ்வொரு தடவை லாகின் பண்ணும்போது உங்களுக்கு ஓடிபி கேட்கும். இமெயிலையும் ஃபோன் நம்பர்லையும் வரும்னு சொல்கிறாங்க. ஃபோன் நம்பரில் மட்டும்தான் எங்களுக்கு வந்துச்சு. இமெயிலில் வந்துச்சுன்னா அதையும் நீங்கள் ஏதாவது ஒன்றில் வந்துச்சுன்னா போதும், அந்த ஓடிபியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓடிபி எடுத்துகிட்டு then you can go in. இதில் தான் பர்சனல், அகடமிக் மார்க்ஸ், அட்டாச்மெண்ட்ஸ், பேமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுவீங்க. ஒருவேளை கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ், அதாவது சாய்ஸ் லிஸ்ட், இந்த இன்ஸ்டியூட் எனக்கு ஃபர்ஸ்ட் அது கேட்டுச்சுன்னா கொடுங்க. அப்படி இல்லைனா கூட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முன்னாடி பண்ணிக்கலாம். நேம் ஆஃப் த கேண்டிடேட், ஃபாதர்ஸ் நேம் ஏற்கனவே கொடுத்தது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடி. அது வந்து நீங்கள் மாற்ற முடியாது. அது டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு அப்ளை ஆகிடும், ஆட்டோ பாப்புலேட் ஆகும், மாற்ற முடியாது. மதர்ஸ் நேமில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. மதர்ஸ் நேம் என்டர் பண்ணுங்கள் அண்ட் டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஜெண்டர் செலக்ட் பண்ணுங்கள். ரிலீஜியன் ஹிந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம், அதர்ஸ்னு இருக்குது. இதில் எந்த எந்த ரிலீஜியன் பேஸ்ட் ரிசர்வேஷனும் இப்போ இல்லை, கோட்டாவும் இல்லை. ஸோ நீங்கள் இதில் எது கரெக்டோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் மதர் டங் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, ஃப்ரெஞ்ச் அண்ட் அதர்ஸ்னு இருக்கு இல்லையா, இதில் தெலுங்கு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா பாண்டிச்சேரி ரெசிடென்ட்னு லேட்டராக செலக்ட் பண்ண போகிறீங்கன்னா தெலுங்கு மைனாரிட்டி மணக்குள விநாயகர் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு சீட்ஸ் இருக்கும். அண்ட் தென் மதர் டங் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தென் யூ கேன் கோ ஆன் டு என்டர் யுவர் ஆதார் நம்பர். பெர்மனன்ட் அட்ரஸ் என்டர் பண்ணுங்கள் ஃபுல்லாகவே ஓவர் லைன் பை லைன். அண்ட் அதே சேம் கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ்னால் தென் கம்யூனிகேஷன் அட்ரஸையும் அதே இதை செக் பாக்ஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் திருப்பி இன்னொரு அட்ரஸ் என்டர் பண்ணுங்கள். இந்த அட்ரஸை பொறுத்து எதுவுமே சேஞ்ச் ஆகாது. லாஸ்ட் 5 இயர்ஸ் எங்கே இருந்தீங்கிறதுக்கு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகணும், தாசில்தார்கிட்டயோ யாருக்கிட்டையோ, அது வேறு. இந்த அட்ரஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் மும்பையில் கூட இருக்கலாம். அடுத்தது பின்கோடு என்டர் பண்ணுங்கள். அண்ட் தென் ரிசர்வேஷன் கிளைமை என்டர் பண்ணுங்கள். அண்ட் ரிசர்வேஷன் கிளைம் எப்படி என்டர் பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறோம். ரிசர்வேஷன் கிளைம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, இந்த செக்ஷன் தான் ரிசர்வேஷன் கிளைம்ங்கிறது. அதில் நம்ம ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் தான் ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணுவோம். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸில் புதுச்சேரி, அதர் ஸ்டேட்ஸ், என்ஆர்ஐ, ஃபாரின் நேஷனல், ஓசின்னு இருக்குது. இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா, கேண்டிடேட் என்ன கேட்டகரிக்கு கீழே வருவாங்க அப்படின்னு சொல்லி. நம்ம இப்போ புதுச்சேரிக்கு நம்ம பார்த்தோம், ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் நம்ம புதுச்சேரியாக இருந்தால் புதுச்சேரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி புதுச்சேரி கொடுத்தோம்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்போ இதில் பேரண்டோட ஸ்டேட்டஸ் வச்சும் நம்ம பார்த்தோம், சில்ட்ரன் ஆஃப் நேட்டிவ் ஆஃப் புதுச்சேரி அப்படிங்கிற மாதிரி. பட் அதர் ஸ்டேட்ஸ் அப்படின்னா, நான் புதுச்சேரி இல்லை, என்ஆர்ஐயும் இல்லை, ஃபாரின் நேஷனலும் இல்லை, ஓசியும் இல்லை, நான் கேண்டிடேட்டா அப்படின்னு அர்த்தம். புதுச்சேரி ரெசிடென்ட் எனக்கு வராது, என்னோடதை வச்சோ அப்பா அம்மாவோடதை வச்சோ வராது. நான் அதர் ஸ்டேட் தான், பட் என்ஆர்ஐ இல்லை, வெளிநாட்டுக்கு போனதே இல்லை அப்படிங்கிறது. மோஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் அதர் ஸ்டேட்லேருந்து அப்ளை பண்ணுவாங்க. தமிழ்நாடு கேண்டிடேட்ஸோ கேரளா கேண்டிடேட்ஸோ இதை தான் செலக்ட் பண்ணுவாங்க. நான் என்ஆர்ஐ, நான் ஃபாரின் நேஷனல், நான் ஓசிஐ அப்படின்னா நேபாளிலேருந்து வர்றவங்க ஃபாரின் நேஷனல் செலக்ட் பண்ணுவாங்க, நேபாள் கேண்டிடேட். என்ஆர்ஐயாக இருக்கிறவங்க, கேண்டிடேட்டே என்ஆர்ஐ, ஓசிஐயாக இருக்காங்கன்னா இது செலக்ட் பண்ணுவாங்க. கிளியரா? சரி, அப்போ நான் அதர் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் என்ஆர்ஐயில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணுவேன், தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறேன், கேரளாலேருந்து அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா இதில் அதர் ஸ்டேட் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன ஸ்பான்சர் பண்ணுறது யார் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுவேன். நீங்கள் என்ஆர்ஐ இல்லைன்னு சொல்லிட்டீங்க இல்லையா, ஸோ நான் அதர் ஸ்டேட் தான், என்ன ஸ்பான்சர் பண்ணுறது அப்பா அம்மாவோ வேறு யாரோங்கிறது நான் இதில் செலக்ட் பண்ணுவேன். அப்போ நீங்கள் என்ஆர்ஐ சீட்ஸுக்கு எலிஜிபிலிட்டி கிடைக்கும். மேனேஜ்மெண்ட் போக என்ஆர்ஐக்கும் எலிஜிபிலிட்டி கிடைக்கும், ரெண்டும். ஸோ ஃபர்ஸ்ட் புதுச்சேரி ரெசிடென்ட்ஸ் இருக்கிறவங்கள எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் புதுச்சேரி ரெசிடென்ட் இல்லை, அதர் ஸ்டேட்னா அப்படியே ஸ்கிப் பண்ணுங்கள். அதர் ஸ்டேட்டுக்கு ஒரு டைம் லைன் இருக்கும், அந்த டைம் லைனுக்கு நீங்கள் மூவ் பண்ணிடுங்க. பட் இது இல்லை, இதை பார்த்துட்டு அதர் ஸ்டேட்டுக்கு என்ன சேஞ்சுங்கிறத மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா கூட போதும். இது கொஞ்சம் டீட்டெயிலாக புதுச்சேரி கேண்டிடேட்ஸ்க்கு கண்டினியூஸாக 5 இயர்ஸ் தாசில்தார் இல்லை ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து இது வாங்கி அதுக்கான ரிக்வயர்ட் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூஸ் 5 இயர்ஸ் பேஸ் கிடைக்கும். அப்படி இல்லைனா அதர்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, எக்ஸ் சர்வீஸ்மென், பிஎஸ்சி எம்ப்ளாயிஸ், அதை பேஸ் பண்ணி அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சர்டிஃபிகேட் இருக்குது. நம்ம நீட் யூஜி ப்ரோஷர் இங்கே இருக்கு இல்லையா, நம்மளோட சென்டாக் உள்ள போனீங்கன்னா இங்கே ப்ரோஷர் இருக்கும். அந்த ப்ரோஷரில் கீழே அஃபிடவிட்ஸ் இருக்கும், என்ன அனெக்ஸ்டர்ஸ் இருக்கும், அந்த அனெக்ஸ்டர்ஸில் போய் நீங்கள் அந்த பர்டிகுலர் சர்டிஃபிகேட்ஸை வாங்கிட்டு வந்துட்டால் போதும். தென் செலக்ட் ரீஜியன். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே யானம். காரைக்கால், மாஹே யானம்க்கு தனித்தனி ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா, ஸோ இதில் எந்த தாலுக்கில் இருக்கீங்க இல்லை எந்த ரீஜியனில் இருக்கீங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். என்ன கேட்டகரிங்கிறத செலக்ட் பண்ணுறீங்க. எக்ஸ்ட்ரீம் பேக்வர்ட் கிளாஸஸ், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, பேக்வர்ட் ட்ரைப்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணுங்கள். இந்தியன் ஒரு ஃப்ரெஞ்சுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரெஞ்ச்னா ஐ எம் ஃப்ரெஞ்ச் நேஷனல். புதுச்சேரி ரெசிடென்ட்டுக்கு எனக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. ஃப்ரெஞ்ச் நேஷனல்னால் ஃபாரின் நேஷனலில் வராது, ஃப்ரெஞ்ச் தான். பட் எனக்கு ட்ரீட்டி ஆஃப் செஷன் படி எலிஜிபிலிட்டி இருக்குன்னா தென் ஃப்ரெண்ட்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். தென் கம்யூனிட்டி ஆர் கேட்டகரி செலக்ட் பண்ணி என்ஆர்ஐ ஆர் ஸ்பான்சர்டுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். பாண்டிச்சேரி ரெசிடென்ட், பாண்டிச்சேரி ரெசிடென்ட்டும் என்ஆர்ஐக்கு எலிஜிபிள் தான். தென் கோ ஹெட் டு செலக்ட் ரீஜனல் ரிசர்வேஷன் கிளைம். ரீஜனல் ரிசர்வேஷன் ஸ்கீமில் நீங்கள் காரைக்கால், மாஹே யானம் எதுங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே செலக்ட் பண்ணுறதும் இங்கே செலக்ட் பண்ணுறதும் கிட்டத்தட்ட ஒரே இது தான் இருக்கணும். இது வந்து பாண்டிச்சேரி ரெசிடென்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இது எதுவும் இதில் நோ போடுங்க. இதில் புதுச்சேரி செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா இங்கே நோ போடுங்க. அண்ட் ஸ்பெஷல் கேட்டகரி எக்ஸ் சர்வீஸ்மென், பிடபிள்யூடி, ஃப்ரீடம்
ஃபைட்டர் அண்ட் மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அதை செலக்ட் பண்ணுங்கள். மைனாரிட்டி கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா தெலுங்குன்னு செலக்ட் பண்ணுங்கள். பாண்டிச்சேரி ரெசிடென்ஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் மணக்கலை விநாயகர். பேங்க் அண்ட் பெனிஃபிஷியரி நேம், பேங்க் நேம், பிரான்ச், பெனிஃபிஷியரி அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட். அகெயின் இவங்க செகண்ட் டைம் ஒரு இந்த ஃபீல்டு கேட்கணும் அக்கௌண்ட் நம்பர்லாம் ஒரு தடவை செக் பண்ணுறதுக்கு. பட் அதை அவங்க பண்ணலை. பட் ஸ்டில் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. எந்த ரீஃபண்ட் வரணும் அப்படின்னாலும் லேட்டராக இதில் தான் வரும். அண்ட் நெக்ஸ்ட் அப்ளைட் கோட்டா. இதில் கவர்மெண்ட் அண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் இருக்குது. பாண்டிச்சேரி ரெசிடென்ட்டாக கவர்மெண்ட்டுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், கவர்மெண்ட் ப்ளஸ் செல்ஃப் ஃபினான்சிங்கும் அப்ளை பண்ணலாம். அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ அதில் செல்ஃப் சப்போர்ட்டிங் சீட்ஸுக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ இது நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கிறது எதை பொறுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. 2 செலக்ட் பண்ணாலுமே ஒரே மாதிரி தான். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் நீட் அப்ளிகேஷன், நீட் ரோல் நம்பர், நீட்ஸ் மார்க்ஸ் செக்யூர்ட் அண்ட் இயர் ஆஃப் பாசிங், ஆல் இண்டியா ரேங்க் அண்ட் மேக்ஸிமம் மார்க்கை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். இது கம்ப்ளீட்டாக உங்களோட நீட் ஸ்கோர் கார்டில் இருக்கிற மாதிரி எக்ஸாக்டாக பார்த்து. அப்ளிகேஷன் நம்பர் 25 ஆரம்பிக்கும், 26 ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நோல் நம்பர் வந்து 4 சம்திங்கில் ஆரம்பிக்கும் பாண்டிச்சேரி ரெசிடென்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. ஸோ அதையும் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். சாரி, இது பாண்டிச்சேரி ரெசிடென்ஸுக்கு எதில் ஆரம்பிக்குங்கிறது தெரியல. ஸோ நீங்கள் அந்த பாண்டிச்சேரியில் எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தமிழ்நாட்டினா 4-1 ஆரம்பிக்கும். யூஸ்வலாக அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அண்ட் தென் HSC போர்டு, ஹையர் செகண்டரி கோர்ஸ் ஆர் 12th எங்கே பண்ணியிருக்கீங்கன்னு பாண்டிச்சேரியில் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு தான். ஸோ நீங்கள் அந்த தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு என்ட்ரு பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் CBSE பாண்டிச்சேரியில் பண்ணியிருக்கீங்க, வெளியில் எங்கேயாவது CBSE ICSE பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். கேரளா ஆந்திராவுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. இது எதுவுமே இல்லை, நான் மகாராஷ்டிராவிலேருந்து படிச்சுட்டு வரேன் அப்படின்னா அதர் இந்தியன் போர்ட்ஸ் போட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் தென் HSC ஸ்ட்ரீம், அகடமிக் ஆர் வெக்கேஷனல், ரிசல்ட் வந்து பாஸ் தான் போடணும் இல்லையா. அண்ட் உங்களோட 12th ஸ்கூல் இன்ஃபர்மேஷன், அப்பார் ஐடி இருந்துச்சுன்னா என்ட்ரு பண்ணுங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. கவர்மெண்ட் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எஜுகேஷனுக்கான டீட்டெயில்ஸை கிளப் பண்ணுற மாதிரி. பட் அது இல்லைனா பிரச்சனை இல்லை. 12th 8th ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் என்ட்ரு பண்ணணும். நீங்கள் பாண்டிச்சேரி ரெசிடென்ட் கிளைம் பண்ணியிருக்கிறதுனால என்ன ஸ்கூல் டைப் அப்படிங்கிறதும் என்ட்ரு பண்ணணும், எந்த இயர் ஆஃப் பாசிங் அப்படிங்கிறதும் இதில் கிளியராக என்ட்ரு பண்ணணும் 12th 8th வரைக்கும். ஏன்னா 5 years ரெசிடென்ஸ் பேஸ் நீங்கள் எலிஜிபிலிட்டி கிளைம் பண்ணியிருக்கீங்கன்னா இது கண்டிப்பாக கொடுக்க வேண்டியது இருக்கும். வேறு எலிஜிபிலிட்டினா தென் இட் இஸ் ஃபைன், இது வேறு இடத்துல இருக்கலாம். ஸ்பெஷல் 10% கவர்மெண்ட் கோட்டா ரிசர்வேஷன் இருக்குது. 1st to 12th கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 10% ரிசர்வேஷன் இருக்குது. அந்த 10% ரிசர்வேஷனுக்கு நீங்கள் இதில் எஸ் ஆர் நோ அப்ளை பண்ணுங்கள். இது பாண்டிச்சேரியில் தான் படிச்சிருக்கணும், கிளியருங்களா. அண்ட் தென் இது எஸ் ஆர் நோ கொடுத்துட்டு தென் மூவ் ஆன். எந்த லாங்குவேஜ் 1 இது 12th மார்க்ஸ் டீட்டெயில்ஸ், லாங்குவேஜ் 1 லாங்குவேஜ் 2 செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் அதனோட மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க. 200க்கு நீங்கள் 190 எடுத்திருக்கீங்க, 100க்கு நான் 80 எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத கிளியராக பார்த்து மென்ஷன் பண்ணுங்கள். சேம் ஃபார் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இருக்கும், இல்லைனா பயாலஜி இல்லை இன்னொரு கோர்ஸ் எடுத்திருப்பீங்க. ஸோ அதையும் நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணுங்கள். டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோங்கிறது ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் ஆகிடும். இது முடிச்சதுக்கப்புறம் தென் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட் விச் இஸ் ஃபோட்டோ அப்லோட். ஃபோட்டோ அப்லோட் வந்து ஃபோட்டோ ஆஃப் த கேண்டிடேட் அண்ட் சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் இருக்கு இல்லையா, இது ரெண்டும் JPEG அப்லோட் பண்ணுங்கள். 20 to 50 KB இதுதான் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். அண்ட் பர்த் சர்டிஃபிகேட், HSC மார்க் ஷீட், ட்ரான்ஸ்ஃபர், 10th நீட் ஸ்கோர் கார்டு எல்லாமே PDF-ஆக அப்லோட் பண்ணுங்கள். என்கிட்ட 2 சர்டிஃபிகேட்டாக இருக்குது அப்படின்னா 2ஐயும் ஒன் ஆஃப்டர் த அதர் மர்ஜ் பண்ணி சிங்கிள் PDF-ஆக அப்லோட் பண்ணலாம். ரிசர்வேஷனுக்கான கிளைமுக்கு இவங்க ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் எடுத்துருக்கிறதுனால ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் கேட்குது. இன்னொரு சர்டிஃபிகேட் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் ஈக்குவலண்ட் என்ன அப்படிங்கிறது கேட்கும். இன்கம் சர்டிஃபிகேட் இருந்தால் இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுங்கள். இது ஃபீ கன்செஷன்ஸ்க்கோ ரிசர்வேஷன்ஸ்க்கோ தேவைப்படும். அஃபிடவிட் ஃபார் நாட் கிளைமிங் டியூவல் ரெசிடென்ஸ், வெரி வெரி கிரிட்டிக்கல். நான் டியூவல் நேட்டிவிட்டி கிளைம் பண்ணலை அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு அஃபிடவிட் அனெக்ஸ்டர் இருக்கும். அதை எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதை கிளியராக ஃபில்அப் பண்ணி ரிக்வயர்ட் சிக்னேச்சர்ஸ்லாம் நீங்கள் போட்டுட்டு தென் யூ வில் ஹேவ் டு அப்ளை. சேவ் அண்ட் கண்டினியூ. அடுத்தது அப்ளிகேஷன் ஃபார்ம் முடிஞ்சுது. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை கிளியராக திருப்பி போய் செக் பண்ணிவிட்டு தென் கோ ஹெட் அண்ட் பே நவ். பே பண்ணுறது இது வந்து கேண்டிடேட்டுக்கு 2000, ஏன்னா நம்ம மேனேஜ்மெண்ட்டும் செலக்ட் பண்ணியிருந்தோம். இல்லை 1000 இல்லை 500 இருக்கும். அடுத்தது பேமெண்ட் வந்து உங்களுக்கு இந்த பேமெண்ட் கேட்வேஸ் எல்லாமே இருக்கும். UPI கார்ட்ஸ் எல்லாமே பண்ணுறீங்க. UPIயில் QR கோட் ஸ்கேனர் வழியாகவே கூட பண்ணிக்கலாம். இது எல்லாமே பாண்டிச்சேரி ரெசிடென்ஸ்க்கு ஒரே ஒரு ஃபைனல் பார்ட். இன்கேஸ் இந்த சப்மிட் ஆயிடுச்சு அப்படின்னா சப்மிட் ஆனதுக்கப்புறம் கிளியராக பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சப்மிட் இருக்குது, சப்மிட்டை பண்ணணும். சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தென் யூ வில் ஹேவ் டு கிளியர்லி சி வெதர் தெர் இஸ் கோர்ஸ் ப்ரிஃபரன்சஸ். கோர்ஸ் ப்ரிஃபரன்சஸ்னால் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறோம் இல்லையா, நம்ம இந்த சாய்ஸ் வேணும் அதை நீங்கள் கொடுக்கணுன்னா கொடுங்க. அப்படி இல்லை, அது பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னா லேட்டராக கூட கொடுத்துக்கலாம். இப்போ சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு எனக்கு லேட்டராக கன்ஃபியூஷன் வந்துச்சா என்ன பண்ணுறது அப்படின்னா ரவுண்ட் 1க்கு முன்னாடி லெட்டஸ் இன்னொரு 15 daysக்கு அப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும் இல்லையா ஆக்சுவலாக பாண்டிச்சேரிக்கு, அப்போ டெஃபினட்டாக இன்னொரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. சாய்ஸஸை சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அதர் ஸ்டேட்ஸ், இப்போ நம்ம தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் இங்கே அப்ளை பண்ணுறாங்க, கேரளா கேண்டிடேட்ஸ் இங்கே அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அதர் ஸ்டேட்டாக பண்ணுவாங்க இல்லையா, பாண்டிச்சேரி ரெசிடென்ஸ் இருக்காது அவங்களுக்கு. அப்போது அதர் ஸ்டேட் செலக்ட் பண்ணிவிட்டு கம்யூனிட்டி கேட்டகரி செலக்ட் பண்ணுங்க. இந்த query நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நிறைய பேர் எக்ஸ்பிளைனும் பண்ணலை வீடியோஸில். ஏன் கம்யூனிட்டி கேட்டகரி, எனக்கு அங்கே ரிசர்வேஷன் கிடைக்கும்ல, அப்போ நான் BC செலக்ட் பண்ணுமா MBC செலக்ட் பண்ணுவான்னு. நீங்கள் எது செலக்ட் பண்ணாலும் இட் இஸ் டசன்ட் மேட்டர்.
இது வச்சு நீங்கள் தமிழ்நாடோட சர்டிஃபிகேட்டை வச்சு உங்கள் கையில் இருக்கிற சர்டிஃபிகேட், அது ஓபிசி சர்டிஃபிகேட்டாக இருக்கும், சென்ட்ரல் ஓபிசி, பிசி எம்பிசியாக இருக்கட்டும், அதை வச்சு நீங்கள் ரிசர்வேஷன் கிளைம் பண்ண முடியாது பாண்டிச்சேரியில் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி தான். எங்கே இது ஹெல்ப் பண்ணும்? அப்போ எனக்கு நான் எஸ்சி கேட்டகரி, எஸ்டி கேட்டகரி, ஓபிசி கேட்டகரி, தமிழ்நாட்டில் ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன் அப்படின்னா நான் 40 to 50% இருக்கேன் இல்லையா? 40 to 50% இருந்தால் கூட, அதாவது 50% மார்க்ஸ் இருக்குது கீழே தான் வாங்கியிருக்கேன், பட் 40%க்கு மேலே வாங்கியிருக்கேன், அப்போ எலிஜிபிலிட்டி கொடுப்பாங்க. நான் 350 மார்க் வாங்கியிருக்கேன், அது எங்கேயோ இருக்குது ஹையர் பர்சன்டேஜ், எனக்கு இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் கிடையாது. எனக்கு எந்த எலிஜிபிலிட்டியோ ரிசர்வேஷனோ புது சீட்டோ எனக்கு எக்ஸ்ட்ராவாக அதர் ஸ்டேட் கேண்டிடேட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதை செலக்ட் பண்ணுங்கள். ஜென்ரலோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை போட்டு செலக்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஓபிசி எஸ்சி எஸ்டி கொடுத்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கொடுக்கணும், வேறு ஸ்டேட்டில் இருக்கக்கூடியது தான் தெரியும், பட் ஸ்டில் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். வேறு ஒரு ரிலாக்ஸேஷனும் அட்வான்டேஜும் கிடையாது எக்ஸப்ட் ஃபார் அந்த 40% பார்ட். இது கொடுத்துட்டு தென் அப்ளிகேஷன் கோட்டா மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் உங்களுக்கு இங்கே வரும். அதர் ஸ்டேட்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ஆர்ஐ ஸ்பான்சர்ட் எஸ் ஆர் நோ கேட்டுச்சு அப்படின்னா என்ஆர்ஐ ஸ்பான்சர்ட் நீங்கள் அது கொடுக்க வேண்டியிருக்கும். அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ஆர்ஐ மேபி வரும். அடுத்தது நீட் அப்ளிகேஷன் நம்பர், ஹியர் ரோல் நம்பர், மார்க்ஸ் செக்யூர்ட், இயர் ஆஃப் பாசிங் எல்லாமே கொடுங்க. ஹெச்எஸ்சி இன்ஃபோ எல்லாமே கொடுங்க. 12th படித்த இன்ஃபர்மேஷன், என்ன ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது கொடுங்க. ஏற்கனவே நம்ம இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் பாண்டிச்சேரி ரெசிடென்ஸில். ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுங்கள். பர்த் சர்டிஃபிகேட், ஹெச்எஸ்சி மார்க் ஷீட்ஸ் அண்ட் நீட் ஸ்கோர் கார்டு அப்ளை பண்ணுங்கள். அந்த டீட்டெயில்ஸ் ட்ரான்ஸ்ஃபர், டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்கிறதுனால கம்யூனிட்டி, இங்கே நீங்கள் ஜென்ரல் கொடுத்தீங்கன்னா அது கேட்காது. அண்ட் தென் கோ ஹெட் அண்ட் பே நோ. பேமெண்ட் வந்து 2000 rupees இருக்கும். பட் கிளியர்லி நோட், இதுக்கப்புறம் உங்களுக்கு சப்மிட் ஒரு ப்ராசஸ் இருக்குன்னா சப்மிட் பண்ணுங்கள். இது நாங்கள் இது வரைக்கும் தான் காமிச்சிருக்கோம், ஏன்னா நாங்கள் கம்ப்ளீட்டாக சப்மிட் பண்ண மாட்டோம் இல்லையா, இது ஒரு அப்ளிகேஷன் டெமோங்கிறதுனால காமிச்சிருக்கோம். சப்மிட் பண்ணிவிட்டு தென் யூ கேன் ஆல்சோ ஹேவ், அங்கே அப்ளிகேஷன் ஃபுல் சப்மிட்டடான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் தென் யூ வில் ஆல்சோ ஹேவ் டு ஆக்சுவலி ஃபில் யோர் கோர்ஸ் ப்ரிஃபரன்சஸ். அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். இல்லை இப்போவே பண்ண முடியும்னா பண்ணி வச்சுட்டு திருப்பி ரவுண்ட் 1ல் எடிட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது என்ஆர்ஐ. நீங்கள் என்ஆர்ஐயாக இருக்கீங்கன்னா என்ன அப்படிங்கிறது. நீங்கள் என்ஆர்ஐயாக இருக்கிறீங்க அப்படின்னா நான் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு செலக்ட் பண்ணுவீங்க. குயிக்காக சொல்கிறதுக்கு இதில் வந்து செலக்ட் கண்ட்ரி, எந்த கண்ட்ரியில் நீங்கள் ரெசிடென்ட்ங்கிறது செலக்ட் பண்ணுவீங்க. கனடா அப்படின்னா கனடான்னு செலக்ட் பண்ணுவீங்க. அண்ட் தென் அப்ளைட் கோட்டா என்ஆர்ஐங்கிறது இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ஆர்ஐக்கு மட்டும்தான் எலிஜிபிள். நீட் அப்ளிகேஷன் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் கொடுத்துருவீங்க. அண்ட் அதில் ஸ்கோர் கார்டில் இருக்கிற டீட்டெயில்ஸ். அண்ட் தென் ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிவிட்டு பர்த் சர்டிஃபிகேட் பிடிஎஃப் எல்லாமே அப்லோட் பண்ணுங்கள். இதை கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும்னா அதர்ஸ் பாண்டிச்சேரி ரெசிடென்ட்ஸுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா பேக்கில் போனீங்கன்னா அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு கொடுங்க. இதில் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் அடிஷ்னலாக என்ன வரும் அப்படின்னா பாஸ்போர்ட், எம்பசி சர்டிஃபிகேட், விசா, ரெசிடென்ட் விசா, இல்லை சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட், க்ரீன் கார்டு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கார்டு இருக்குன்னா நீங்கள் அதையும் இதில் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் என்ஆர்ஐ ஸ்பான்சர் செலக்ட் பண்ணாலும் அதில் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். இது என்ஆர்ஐஸ்க்கு மட்டும்தான் இல்லையா. அண்ட் தென் நம்ம ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸ்க்கு நம்ம அடுத்தது பார்த்துருவோம். ஓசிஐ கார்டு ஹோல்டராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்தியன் சிட்டிசன் கிடையாது, பட் ஓசிஐ கார்டு ஹோல்டர்னா ஓசிஐ செலக்ட் பண்ணுவீங்க. இதில் மேஜர் டிஃபரன்ஸ் இருக்குது. நீங்கள் ஓசிஐ வந்து 4/3/2021 முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் என்ஆர்ஐ சீட்டுக்கும் எலிஜிபிளாக இருப்பீங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸுக்கும் எலிஜிபிளாக இருப்பீங்க. ஸோ அதில் எஸ் ஆர் நோ கொடுத்து நீங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு எலிஜிபிளாக இல்லையாங்கிறத நீங்கள் இதை டிஃபைன் பண்ணிக்கலாம். 4/3/2021 முன்னாடி கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் என்ஆர்ஐ சீட்ஸுக்கு அப்புறமா வாங்கியிருந்தீங்கன்னா என்ஆர்ஐ சீட்ஸ்க்கு மட்டும்தான் எலிஜிபிள். ஸோ எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் அண்ட் என்ஆர்ஐ வருது பார்த்தீங்களா. இதில் நோ கொடுத்தீங்க அப்படின்னா என்ஆர்ஐ மட்டும்தான் வரும். பேங்க் அண்ட் பிரான்ச் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு தென் அப்ளைட் கோட்டா எல்லாமே ஃபில் பண்ணி செலக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கும். இதில் நீட் இன்ஃபோ எல்லாமே ஃபில் பண்ணுங்கள் ஸ்கோர் கார்ட்லேருந்து. அண்ட் ஹெச்எஸ்சி போர்டு எங்கே 12th படிச்சிங்களோ அதனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு தென் ப்ரூஃப் ஆஃப் த ஃபோட்டோ சிக்னேச்சர் முடிச்சுட்டு பர்த் சர்டிஃபிகேட் இங்கே அப்லோட் பண்ணிடுங்க. அண்ட் ஹெச்எஸ்சி டீட்டெயில்ஸ், நீட் ஸ்கோர் கார்டு, டிசி எல்லாமே அப்லோட் பண்ணிவிட்டு பாஸ்போர்ட், எம்பசி, விசா ஒரு இந்த என்ன சர்டிஃபிகேட் இருக்கும். இப்போ ஓசிஏனா நீங்கள் ஓசிஐ கார்டை யூஸ்வலாக அப்லோட் பண்ணுவீங்க, அந்த கார்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கிளியர்லி ஃபார் ஓசிஐ கேண்டிடேட்ஸ். அண்ட் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஃபாரின் நேஷனல் கேண்டிடேட்ஸ்னா இப்போ you're from another country, then you will have to do it. You're skipping it here because if you're a foreign national, you might not be looking at this video. You'll have to look at the English video. But still quickly running through foreign national, it is அதே மாதிரி தான். நீங்கள் ஃபாரின் நேஷனலாக இருக்கீங்க, தமிழ் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிங்க கண்ட்ரி, அப்ளைட் கோட்டா என்ஆர்ஐ ஓசிஐ தான் வரும், அதுக்கு மட்டும்தான் எலிஜிபிள். நீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணுங்கள், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுங்கள். உங்களோட இதில் வந்து இன்னொரு டேட்டாவும் கேட்கும், பாஸ்போர்ட், எம்பசி, விசாலாம் கேட்கும், அது எல்லாமே அப்லோட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் உங்களோட ஃபாரின் நேஷனல் சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட்டோ சிட்டிசன்ஷிப்கான ப்ரூஃபோ அப்லோட் பண்ணுவீங்க. அண்ட் தென் அப்லோட் பண்ணிவிட்டு தென் யூ கேன் மூவ் ஹெட் to make the payment for 5,000 rupees. பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ளீஸ் என்ஷூர் தட் you will get a submission confirmation. பேமெண்ட் பாதியில் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா அட்லீஸ்ட் ரீபே பண்ணுங்கள். ஒன்ஸ் யூ கெட் த கன்ஃபர்மேஷன், இஃப் சாய்ஸ் ஃபில்லிங் ஆர் கோர்ஸ் ப்ரிஃபரன்சஸ் செலெக்ஷன் இஸ் தேர், அதை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. அண்ட் தட் இஸ் இட். திஸ் இஸ் ஃப்ரம் ஜைனட். ஜைனட்டில் இனி
நிறைய வீடியோஸ் நமக்கு எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் சப்ஸ்கிரைபர்ஸ் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் பற்றி போடும். அந்த வீடியோஸ் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. லாங் வீடியோஸாக தான் இருக்கும், பட் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அந்த கிளியர் கவுன்சிலிங் ப்ராசஸ் தெளிஞ்சிரும். இந்த வருஷம் கொஞ்சம் டிஃபரன்சஸ் இன் ஜாயினிங் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம கேப்சர் பண்ணி கிளியராகவே மென்ஷன் பண்ணுவோம். யூ கேன் கால் அஸ் ஆன் திஸ் நம்பர் or email us on this number for any queries if you are a subscriber. We have complete information on what the allotments are, எந்த அலாட்மெண்ட் எங்கே க்ளோஸ் ஆச்சுங்கிறது த்ரூ அவுட் த ப்ராசஸ் அப்டேட்டும் பண்ணிட்டு இருப்போம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி அப்ரோச் பண்ணுங்கள். இப்போதைக்கு ஆல் இண்டியா ரேங்க் வச்சிருக்கோம், இருக்குது, அவைலபிளாக இருக்க கையில். ஸ்டேட் ரேங்க் வந்ததும் ஸ்டேட் ரேங்க்கு மூவ் பண்ணும். ஒரு மைனர் டிஃபரன்ஸ் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அகாமடேட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் a lot for watching.